2007ஆம் ஆண்டு அக்டோபரில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் இந்தியாவின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் சச்சினா ஆனந்தா என கேட்கப்பட்டது. அதற்கு அங்கிருந்த ரசிகர்கள் இருவருமே என கோஷமிட்டனர். அப்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்தவர், சச்சின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் என்பதில் மாற்று கருத்து இல்லை, 12 நாடுகள் மட்டுமே விளையாடும் விளையாட்டில் சச்சின் சிறந்து விளங்குகிறார், ஆனால் ஆனந்தோ கிட்டத்தட்ட 165க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் செஸ் விளையாட்டில் உலக சாம்பியனாக மகுடம் சூட்டியுள்ளதால் ஆனந்த் தான் சிறந்த விளையாட்டு வீரர் என புகழ்ந்தார். இந்த வரிகளை கேட்ட ரசிகர்கள் ஆரவாரம் செய்ய ஆனந்த் தன்னடக்கத்துடன் புன்னகைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். செஸ் விளையாட்டின் வரலாறு 1500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. இவ்வளவு நீண்ட வரலாற்றில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த இளைஞர் விஸ்வநாதனின் பெயர் 1988ஆம் ஆண்டில் இடம்பெற தொடங்கியது. தேசிய மற்றும் உலக அளவிலான செஸ் போட்டிகளில் செஸ் சம்மேளனம் நிர்ணயித்த புள்ளிகளை பூர்த்தி செய்யும் நபருக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்படும். பொது வாழ்க்கையில் முனைவர் பட்டம் வழங்குவதைப் போன்று செஸ் உலகில் மிகவும் கௌரவமிக்க பட்டமான கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை தனது 18வது வயதில் ஆனந்த் பெற்றார். இந்த கௌரவத்தை ஆனந்த் அடையும் போது செஸ் என்ற விளையாட்டை பெரும்பாலானோர் நாட்டில் அறியாதவராகவே இருந்தனர். ஆனால் மயிலாடுதுறையைச் சேர்ந்த இளைஞன் செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துவிட்டார் என்ற செய்தி நாடு முழுவதும் பேசு பொருளானது. இதன் பின்னர் பட்டி தொட்டி எங்கும் செஸ் விளையாட்டு பரவ அதன் நீட்சியாக தற்போது பிரக்ஞானந்தா என்ற தமிழக சிறுவன் உலக அரங்கில் ஜொலித்து வருகிறார். விஸ்வநாதன் ஆனந்தின் சாதனைக்கு பிறகு அடுத்தடுத்து இந்தியாவில் பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக செஸ் போட்டிகளில் இந்தியா வீறுநடை போட்டு வருகிறது. விவரம் அறிந்ததில் இருந்து செஸ் போர்டுடனேயே காலத்தை செலவிட்டு வரும் விஸ்வநாதன் ஆனந்திற்கு அவரது பெற்றோரும் பக்கபலமாக இருந்துள்ளனர். குறிப்பாக ஆனந்தின் தாய் சுசீலா செஸ் விளையாட்டு பிரியராக இருந்ததால் அதனை விஸ்வநாதன் ஆனந்துக்கும் கற்றுக் கொடுத்தார். தனது 5வது வயதிலேயே செஸ் விளையாடுவதை கற்கத் தொடங்கிய ஆனந்திற்கு அவரது தாயாரை கிட்டத்தட்ட பயிற்சியாளராக செயல்பட்டார். செஸ் விளையாட்டில் அப்போது இருந்த நுணுக்கங்களை அறிவதையும் செஸ் விளையாட்டை அதிக அளவில் டிவிக்களில் பார்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்த அவரது தாய் அதனை ஆனந்தையும் பார்க்க வைத்தார். இந்த சமயத்தில் ரயில்வேயில் பணிபுரிந்து வந்த ஆனந்தின் தந்தைக்கு பணி நிமித்தமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிற்கு குடிபெயரும் நிலை உருவானது. இதனால் ஆனந்துக்கும் பிலிப்பைன்ஸ் பயணிக்கும் நிலை உருவானது. அப்போது ஆனந்தின் தாய் அவரை தனியார் செஸ் கிளப்பில் சேர்த்து விட்டார். இங்கிருந்துதான் ஆனந்தின் செஸ் விளையாட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. தினந்தோறும் தனது மகனை தீபில் கிளப்பிற்கு அழைத்து போவது, ஆனந்த் விளையாடி முடிக்கும் வரை அங்கேயே காத்திருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனந்தின் தாயார். இது மட்டுமல்லாது ஜூனியர் அளவிலான செஸ் போட்டிகள் எங்கு நடந்தாலும் ஆனந்தை அங்கு அழைத்துச் செல்வதையும் தனக்கான பணியாக கருதி அவரது தாய் செயல்பட்டார். ஜூனியர் அளவிலேயே நாட்டின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த ஆனந்த் அவரது தாயாருக்கு எதிரான ஒரு போட்டியில் தோற்ற சுவாரஸ்யமும் அரங்கேறியுள்ளது. குடும்ப சுற்றுலாவிற்காக ஆனந்த் சிம்லாவிற்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு சமயம் பொழுதுபோக்குக்காக தனது தாயுடன் செஸ் விளையாடினார் ஆனந்த். இதில் எப்படியும் ஜெயிக்கப் போகிறோம் என நினைத்து அசால்ட்டாக விளையாட அதுவே அவருக்கு ஏமாற்றமாக அமைந்தது. இதில் எப்படி தோற்றோம் என்ற அதிர்ச்சியில் இருந்து மீளவே ஆனந்திற்கு வெகு நேரம் தேவைப்பட்டது. ஒரு பக்கம் செஸ் விளையாட்டில் சாதித்து வர, மறுபக்கம் படிப்பிலும் ஆனந்த் கில்லியாக செயல்பட்டார். எப்போதுமே விளையாட்டு மற்றும் படிப்புக்கு சரியாக நேரத்தை ஒதுக்கிய விஸ்வநாத ஆனந்த் பட்டப்படிப்பு முடிக்கும் வரை இரண்டிற்கும் எந்த பாதிப்பும் வராதவாறு பார்த்து கொண்டார். அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்து சரியாக நேரத்தை ஒதுக்குவதில் கைதேர்ந்தவராக இருந்தார் ஆனந்த். செஸ் மீது ஆனந்திற்கு ஆர்வம் ஏற்படுவதற்கு அவரது குடும்பமும் மற்றொரு காரணம். அவரது தந்தையை தவிர குடும்பத்தில் பலர் செஸ் விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்ததால் செஸ் போட்டி ஆனந்தை தேடி வந்தது என்றே சொல்லலாம். மேலும் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னரே கிராண்ட் மாஸ்டர் ஆனது ஆனந்தின் பெற்றோருக்கு அவர் மீதான நம்பிக்கையை உண்டாக்கியது. உலக தரத்திலான செஸ் பிளேயர் என்று கூறுவது சிறப்பு என்பதால் ஆனந்தின் பெற்றோரும் அவரது போக்கிலேயே விட்டனர். வணிகத்தில் அவர் பட்டப்படிப்பு முடித்த சமயத்தில் இந்திய அளவில் மிகச்சிறந்த செஸ் பிளேயர் ஆனதோடு சர்வதேச அளவிலான போட்டியில் முதல் 10 இடங்களில் இடம்பெற்றிருந்தார் ஆனந்த். இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் அவரது முகம் அறிமுகமானது. பேரும் புகழும் சேரத் தொடங்கிய சமயத்தில் ஆனந்தின் வாழ்க்கையில் ஒரு ருசிகர சம்பவம் நடந்தது. ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கேரளாவிற்கு ரயிலில் ஆனந்த் பயணித்துக் கொண்டிருந்த போது அருகில் இருப்பவர் அவரிடம் பேச்சு கொடுக்க தொடங்கியுள்ளார். அவர் ஆனந்தை பார்த்து என்ன செய்கிறீர்கள் என கேட்கிறார்.
அதற்கு தான் செஸ் விளையாடுவதாக ஆனந்த் பதிலளிக்கிறார். சரி தம்பி, படிக்கிறீர்களா என மீண்டும் அந்த நபர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கும் ஆனந்திடம் இருந்து அதே பதில்தான். இதனை கேட்டு அந்த நபர் அளித்த அறிவுரைதான் ஆனந்த் சற்றும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. தம்பி, செஸ் விளையாடு, தப்பில்லை. அதில் சம்பாதிக்க வேண்டுமென்றால் நீ விஸ்வநாதன் ஆனந்தை போன்று இருக்க வேண்டும் என்று ஆனந்திடமே அவர் கூறினார். இதனை கேட்ட ஆனந்த் நான் தான் ஆனந்த் என்று கூறாமல் சிரித்தபடியே வேறு ஏதும் பேசாமல் அவரிடம் பேச்சை மாற்றினார். இந்த ருசிகரத்தை பலமுறை பல நேரங்களில் கூறி நெகிழ்ந்தும் உள்ளார் விஸ்வநாதன் ஆனந்த். கிராண்ட் மாஸ்டராக ஆனாலும் செஸ் போட்டியில் உள்ள நுணுக்கங்களை கற்றறிவதில் அதிக ஆர்வம் குறையவில்லை. அதன் பலனாக பல கோப்பைகளை அவர் வென்றார். 15வது வயதில் ஆசிய அளவிலான போட்டியில் செஸ் சாம்பியன், அடுத்த தேசிய சாம்பியன்ஷிப்பில் தொடர்ந்து 2 முறை பட்டம் வென்றது. 1987ஆம் ஆண்டிலேயே உலக ஜூனியர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என இளமையிலேயே மிக உயரிய பட்டங்களை வென்று சாதனை மாணவனாக வலம் வந்தார் விஸ்வநாதன் ஆனந்த். ஒரு காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியர்கள் ஆதிக்கம் எப்படி இருந்ததோ அதே போல செஸ் போட்டியில் பல ஆண்டுகளாக ரஷ்யர்களின் ஆதிக்கமே கோலோச்சி இருந்தது. மற்ற நாட்டு வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் ரஷ்யர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்தனர். அதோடு அவர்களது ஆட்டமும் சற்று வித்தியாசமாக இருந்ததால் ரஷ்யர்களை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமானதாக பார்க்கப்பட்டது. முதலில் செஸ் போட்டியில் ரஷ்யர்களுக்கு அதிர்ச்சி அளித்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த பாபி ஃபிஷர். ஆனந்துக்கு பிதாமகனான இவர்தான் 1970களில் ரஷ்யாவை சாராதவராக இருந்து முதலில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று வாகை சூடினார். இவரது கூர்மையான ஆட்டத்தை பார்த்து வியந்த ஆனந்த் தனது ஆதர்ச வீரராக அவரை கொண்டாடினார். இருந்தாலும் அந்த தொடருக்கு பின் நடந்த போட்டிகளில் மீண்டும் ரஷ்யர்கள் கோலோச்சத் தொடங்கினர். இந்த சமயத்தில் செஸ் சாம்பியன் பட்டம் ரஷ்யர்களுக்காக ஒதுக்கப்பட்டது என்று பேசப்பட்டது. ஆனால் இவற்றை உடைத்து ரஷ்யர்களை அதிர்ச்சியாக்கிய ஆனந்த் 2010களுக்கு பிறகு ரஷ்யர்களுக்கு தண்ணி காட்டி வருகிறார். அப்போது தான் செஸ் போட்டியை மிக வேகமாக முடிக்கும் வல்லமை கொண்டிருந்ததால் த லைட்னிங் கிட் என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டார் ஆனந்த். மற்றவர்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடும் போது ஆனந்த் வெறும் 30 நிமிடங்களில் போட்டியை முடிக்கும் திறன் கொண்டிருந்ததால் அவர் லைட்னிங் கிட் என சிலாகிக்கப்பட்டார். சீனியர் லெவலில் ஆனந்த் சாதிப்பதற்கு அவர் கடந்து வந்த பாதை மிகவும் சவாலானதாகவே இருந்தது. 90களின் தொடக்கத்திலிருந்து சாம்பியனாக ஆனந்த் உதயமாகும் வரை பல ஏற்ற இறக்கத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. 1991இல் ஆனந்த் உலகத்தர பிளேயராக மாறி சர்வதேச போட்டிகளில் அதிகம் விளையாடத் தொடங்கினார். இந்தியாவில் விஸ்வநாதன் ஆனந்த் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அவர் சர்வதேச அளவில் சாதிப்பதற்கு பல வீரர்கள் மிகப்பெரிய தடங்களாக இருந்தனர். குறிப்பாக ரஷ்யாவின் காஸ்ப்ரோ, கார்போ, கட்டாகாம்ஸ்கி போன்ற ஜாம்பவான்கள் செஸ் உலகை ஆண்டதோடு இளம் வீரர்களுக்கு பலமான போட்டியாளர்களாக திகழ்ந்தனர். இந்த சூழலில்தான் 3 ஜாம்பவான்களுடன் மோதும் வாய்ப்பு விஸ்வநாதன் ஆனந்துக்கு 1991ஆம் ஆண்டில் கிடைத்தது. லண்டனில் நடைபெற்ற சர்வதேச ரெக்கியோ எமிலியா செஸ் தொடரில் காஸ்ப்ரோ, கார்போவை வீழ்த்துவது மிகவும் கடினம் என அறிந்திருந்த ஆனந்த் இந்த தொடருக்காக மட்டும் ஏகப்பட்ட யுக்திகளை கற்று சவால்மிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தார். இதற்கு பலனாக அந்த தொடரில் காஸ்ப்ரோ, கார்போ போன்றோரை வீழ்த்தி ரஷ்யாவிற்கே அதிர்ச்சி அளித்தார் ஆனந்த். அந்த தொடரை வென்ற முதல் இந்தியர் என்ற அபார சாதனையை படைத்ததோடு மீண்டும் தலைப்புச் செய்தியானார் ஆனந்த். எப்போதுமே 2 ஜாம்பவான்கள் செஸ் விளையாடுகிறார்கள் என்றால் களத்தில் அவரை வீழ்த்துவதை விட மன ரீதியாக எதிர் வீரரை வீழ்த்துவதற்கு பல்வேறு யுக்திகளை வீரர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனந்த், காஸ்ப்ரோ ஆகிய இருவருமே கூர்மையான ஆட்டத்திறன் கொண்டிருந்ததால் கவனத்தை திசை திருப்புவதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினர். லண்டனில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் தொடர் ஆனந்திற்கு தோல்வி முகமாகவே அமைந்தது. அதில் ரஷ்ய வீரர் கார்போவிடம் வீழ்ந்து வெறுங்கையுடன் தாயகம் திரும்பினார். எப்போதுமே வெற்றியை விட தோல்விதான் படிப்பினையை அதிகம் தரும். ஆனால் இந்த தோல்விகளை கொண்டு அவரது ஆட்டத்தை மெருகேற்றிக் கொண்டார். இதுதான் அடுத்தடுத்து பெரிய தொடர்களில் சாதிப்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது. லண்டன் தோல்வியை தொடர்ந்து 1995ஆம் ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் மீண்டும் சாம்பியனாக வேண்டும் என்ற கனவுடன் அமெரிக்கா பயணித்தார். இந்த முறை உலக சாம்பியன்ஷிப் தொடர் நியூயார்க்கில் நடைபெற்றது. கடந்த முறையை விட இந்த முறை தேர்ந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆனந்த் பல முன்னணி வீரர்களுக்கு பயங்கர டஃப் கொடுத்தார். இந்த தொடரில் பல வீரர்களை மிக குறைந்த புள்ளிகள் அடிப்படையில் வீழ்த்தி அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறினார் ஆனந்த். ஒரு சில போட்டிகள் டிரா ஆக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று முதன்முறையாக உலக சாம்பியனாகும் வாய்ப்பு ஆனந்துக்கு கிடைத்தது.
ஆனாலும் இந்த முறையும் ரஷ்ய வீரரும் பரம வைரியான காஸ்பரோவிடம் போராடி வீழ்ந்தார் ஆனந்த். உலக சாம்பியன்ஷிப்பில் பல முக்கிய போட்டிகளில் தோல்வியடைந்தாலும் மன ரீதியாக முதிர்ச்சியான வீரராக மாறிக்கொண்டிருந்த ஆனந்த் 1996ஆம் ஆண்டு அவரது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்றை தொடங்கினார். அருணா என்பவரை அவர் மணமுடித்தார். செஸ் பற்றி சுத்தமாக தெரியாதவராக இருந்த அருணா கணவருக்காக அந்த போட்டியை கற்கத் தொடங்கினார். திருமணத்திற்கு பின்னர் தான் பங்கேற்கும் உலகத் தொடர்களில் மனைவியையும் தன்னுடன் அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனந்த். வெளிநாட்டு போட்டிகளில் பங்கேற்க செல்லும் போது ஆனந்துக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். மேலும் ஆனந்தின் தாயார் எப்படி போட்டி நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தாரோ அதேபோல பல நேரங்களில் அவரது மனைவியும் செஸ் குறித்து ஆனந்திற்கு யோசனைகளை வழங்கத் தொடங்கினார். 2000ஆம் ஆண்டு ஆனந்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கல். இந்த முறை உலக சாம்பியன்ஷிப்பிற்காக தெஹ்ரான் சென்றார் ஆனந்த். இதில் ஆனந்துக்கு சற்று தைரியம் அளிக்கும் விதமாக தொடரில் அவரது பரம போட்டியாளர்களின் தொல்லை சற்று குறைந்திருந்தது. இருப்பினும் அந்த நேரத்தில் பல இளம் வீரர்கள் தங்கள் வரவை உலகிற்கு பலமாக சொல்லியிருந்தனர். அதுவும் அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பமும் கொஞ்சம் வளரத் தொடங்கியதால் ஒட்டுமொத்தமாக செஸ் விளையாட்டும் மாற்றம் கண்டிருந்தது. ஆனால் இது எதுவும் ஆனந்தை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இந்த முறை தன்னை எதிர்த்து விளையாடிய அனைவரையும் அதிக புள்ளிகளில் வீழ்த்தி அசத்தினார் ஆனந்த். குறிப்பாக அவருக்கு டஃப் கொடுப்பார் என கணிக்கப்பட்ட ஆடம்ஸை அரையிறுதியில் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் சாய்த்து கெத்து காட்டினார். இதன் பிறகு இறுதிப் போட்டி மிகவும் எளிதானதாக அமைய சாம்பியன் பட்டம் ஆனந்துக்கு சொந்தமானது. அன்று முதல் இந்தியாவால் மட்டுமே கொண்டாடப்பட்டவர் உலக அரங்கில் கொண்டாடப்படுபவராக மாறினார். ஆனந்தின் சாம்பியன் பட்டத்தை சிலாகிக்கும் விதமாக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த், இந்தியாவின் பெருமிதம் ஆனந்த், டைகர் ஆஃப் மெட்ராஸ் என மீண்டும் ஆனந்தை தலைப்புச் செய்தியாக்கின செய்தித்தாள்கள். இந்தியா முழுவதும் செஸ் விளையாட்டு அறியப்படுவதற்கு முழு காரணம் ஆனந்தான். செஸ் போட்டி மூலம் தனி ஒருவனாக இந்தியாவை உலக அளவில் கொண்டு சென்றதாலும் குறைந்த வயதில் பல உயரிய விருதுகளை வென்றதாலும் இந்தியாவின் சிறந்த விளையாட்டு வீரரானார் ஆனந்த். இதை அங்கீகரிக்கும் வகையில் விளையாட்டுத் துறையில் மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1992ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. கடந்த 2010ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்ததால் ஐரோப்பா முழுவதும் சாம்பல் புகை பரவியது. விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது ஜெர்மனியில் உலக சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இக்கட்டான சூழலில் அந்த தொடரில் பங்கேற்க டென்மார்க்கில் இருந்து ஆனந்த் புறப்பட தயாராக இருந்த சமயத்தில் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அங்கிருந்து வேறு ஒரு நகருக்கு ரயிலில் பயணம் செய்த ஆனந்த் அங்கிருந்து டென்மார்க் செல்ல திட்டமிட்டார். ஆனால் அவரது போதாத காலம் அங்கிருந்தும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் வேறு வழியின்றி ஒரு வேனை வாடகைக்கு எடுத்து ஜெர்மனிக்கு சென்றார். இதற்கிடையே ஆனந்த் வருவதற்கு தாமதமாகும் என்றால் தங்களை வெற்றியாளராக அறிவியுங்கள் என அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூற செஸ் சம்மேளனம் ஆனந்திற்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்தது. பின்னர் சவால் மிக்க பயணத்துடன் அங்கு வந்த ஆனந்த் முதல் போட்டியில் தோற்று அதிர்ச்சி தந்தார். இருப்பினும் அதற்கடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை தன்வசமாக்கி சாதனை மகுடம் சூடினார் ஆனந்த். சர்ச்சைகள், அவதூறுகள் என எல்லாவற்றிலும் இருந்து சிக்காமல் இருந்தவர் ஆனந்த். இருப்பினும் இந்திய அரசின் சில செயல்பாடுகள் அவரை சங்கடப்படுத்தியது. 2010ஆம் ஆண்டில் விஸ்வநாதன் ஆனந்துக்கு ஹைதராபாத் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தை வழங்க முடிவு செய்தது. இதற்கு அனுமதி கோரி மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு விண்ணப்பிக்க அதனை மத்திய அரசு கிடப்பில் போட்டது. மேலும் பட்டமளிப்பு விழா நெருங்கும் சமயத்தில் பல்கலைக்கழகம் சார்பில் மீண்டும் அனுமதி கோர அதற்கு மத்திய அரசு வெளிப்படையாக அனுமதியை மறுத்தது. பின்னர் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று அலசும் போது அவரது குடியுரிமை காரணத்திற்காகவே மருத்துவர் பட்டம் வழங்குவது மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பயங்கர சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் பல பட்டங்களை வென்று இந்தியாவின் பெருமிதம் என புகழப்பட்ட சமயத்தில் ஆனந்த் இந்தியர் இல்லையா என எழுந்த கேள்வி சர்ச்சையை உண்டாக்கியது. ஸ்பெயினில் சிறப்பு குடியுரிமை பெற்றிருந்ததாலும் ஸ்பெயினில் வசிப்பவராக இருப்பதால் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கோபத்தின் உச்சிக்கு சென்ற ஆனந்த், ஸ்பெயினில் வசித்தாலும் நான் இந்திய குடிமகன்தானே, எனது பாஸ்போர்ட் போதாதா எனது குடியுரிமைக்கு என்று கேள்வியை எழுப்பி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் தனது கணவர் ஒவ்வொரு முறையும் இந்திய குடியை வைத்துதான் செஸ் போட்டியில் விளையாடியதாகவும் இதைவிட என்ன வேண்டும் குடியுரிமைக்கு என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆனந்தின் மனைவி அருணா. இது சர்ச்சையாக வெடித்த பின்னர் அப்போதைய அமைச்சர் கபில் சிபல்
ஆனந்தை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவிக்க பின்னர் அரசு வேறு ஒரு நாளில் விழாவை நடத்துவதாக அறிவித்தது. ஆனால் விரக்தியில் இருந்த ஆனந்த் தனக்கு டாக்டர் பட்டம் வேண்டாம் என ஒதுங்கினார். முதல் முறையாக ஆனந்த் உலக சாம்பியன் ஆகும்போது இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கூட யாரும் வெல்லவில்லை. ஆனால் அவர் 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற சமயத்தில் இந்தியாவில் செஸ் என்பது அசுர வளர்ச்சி பெற்று எக்கச்சக்கமான செஸ் வீரர்களை உருவாக்கியிருந்தது. 2007ஆம் ஆண்டில் ரவுண்ட் ராபின் முறையில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் தர வீரர்கள் அனைவருடனும் பலப்பரீட்சை நடத்தினார் ஆனந்த். பல போட்டிகள் கடுமையானதாக இருந்ததால் சில முக்கிய போட்டிகள் டிராவில் முடிவடைந்தன. இருப்பினும் தொடரில் ஒட்டுமொத்தமாக அனைத்து வீரர்களை விட அதிக புள்ளிகள் பெற்றிருந்ததால் ஆனந்த் வெற்றியாளராக அறிவிக்கப்பட நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உலக சாம்பியன் ஆனார் ஆனந்த். இதிலிருந்து ஆனந்துக்கு வெற்றி முகம்தான். 2007ஆம் ஆண்டு முதல் 2012 வரை நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஆனந்த். ஆனந்த் வளரும் பருவத்தில் செஸ் போட்டியில் ஆதிக்கம் செலுத்துபவர்களின் சராசரி வயது 35ஆக இருந்தது. ஆனால் அண்மை காலமாக செஸ் போட்டியில் ஆதிக்கம் செலுத்துபவர்களின் சராசரி வயது 22. 80கள் மற்றும் 90களில் முழுக்க அறிவு கூர்மையாலும் முந்தைய போட்டிகளில் கிடைத்த படிப்பினையை கொண்டே வீரர்கள் செஸ் போட்டிக்கு தயாராகினர். ஆனால் இப்போது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த 2 வகையிலும் தேர்ச்சி பெற்ற ஆனந்த் 40 வயதுக்கு மேல் கடந்த பிறகும் தொடர்ந்து முதல் 10 இடங்களில் நீடித்து வருகிறார். இந்த தனிச்சிறப்புகளால் தான் இந்திய வீரர்கள் உட்பட சர்வதேச வீரர்கள் பலருக்கு முன்மாதிரியாக விஸ்வநாதன் ஆனந்த் இருந்து வருகிறார். ரஷ்ய வீரர்களை துவம்சம் செய்த ஆனந்தை ரஷ்ய அதிபர் புத்தினே ஒருமுறை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தது அவரது திறமைக்கு கிடைத்த பரிசு என்றே கூறலாம். தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த ஆனந்திற்கு அவரே எதிர்பார்க்காத வகையில் சறுக்கலை ஏற்படுத்தியது 2013ஆம் ஆண்டு. உலகம் முழுவதும் சாம்பியனாகி புகழ்கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த ஆனந்த் இந்த முறை தனது தாய்மண்ணான தமிழ் மண்ணில் உலக சாம்பியன்ஷிப் விளையாடும் நிலை ஏற்பட்டது. எப்படியும் ஆனந்த் தான் ஜெயிக்கப் போகிறார், அவரை வீழ்த்த யாரும் இல்லை என்றுதான் ஒட்டுமொத்த விளையாட்டு உலகம் கருதியது. ஆனால் அப்போது சென்னையில் நடந்த சம்பவங்கள் யாரும் எதிர்பார்க்காதவை. காரணம், ஆனந்த் வெற்றி பெற்றால் அது 5ஓடு மற்றொன்று 6. அவரை வெல்ல யார் என தொடர் கடந்து போயிருக்கும். ஆனால் ஆனந்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க ஒரு இளைஞன் காத்திருக்கிறான் என்று பெரும்பாலானோர் எதிர்பார்க்கவில்லை. நார்வேயைச் சேர்ந்த மேக்னஸ் கால்சன் என்ற அந்த வீரன் தான் ஆனந்தை அதிர்ச்சியடைய வைத்தது. முன்னாளில் காஸ்பரோ கார்போவ் போன்றோருக்கு ஆனந்த் எப்படி இருந்தாரோ அதே போன்று கால்சன் ஆனந்திற்கு சிம்ம சொப்பனமாக வந்து நின்றார். இறுதிப் போட்டியில் ஆனந்தை சாதுரியமாக எதிர்கொண்ட கால்சன் அனாயாசமாக செயல்பட்டு ஆனந்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். இந்த வெற்றி கால்சனை உலகத்தரத்திற்கு உயர்த்த தனது வாழ்நாளில் மறக்கவே முடியாத வீரராக கால்சன் மாறினார். கடல் கடந்து சென்று சாம்பியன் பட்டங்களை வென்று குவித்த ஆனந்துக்கு சொந்த மண்ணில் இப்படி ஒரு தோல்வி கிடைக்கும் என அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தனது தோல்வியை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட ஆனந்த் புன்னகையுடன் கால்சனிடம் கைகுலுக்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனந்தை வீழ்த்தினாலும் கால்சனை தமிழகம் கொண்டாடியது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கால்சனுக்கு சாம்பியன் பட்டத்தையும் அதற்கான கோப்பையையும் வழங்கி கௌரவித்தார். இந்த தோல்வியில் இருந்து மீள முடியாத போராளியான ஆனந்த் அடுத்தடுத்து எங்கு தொடர் நடந்தாலும் கால்சனிடம் தோல்வியையே தழுவினார். இதனையடுத்து புள்ளிப்பட்டியலிலும் சறுக்கல் ஏற்பட ஆனந்த் ஓய்வு அறிவிக்கப் போகிறார் என பேசப்பட்டன. இருப்பினும் 2017ஆம் ஆண்டு டிசம்பரில் சவுதி அரேபியாவில் நடந்த சாம்பியன்ஷிப் தொடருக்காக பயணம் செய்தார். இரட்டை மனதுடன் போன ஆனந்திற்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. இந்த தொடரின் 9வது ரவுண்டில் அதே கால்சனுடன் மோத வேண்டிய சூழல் ஆனந்துக்கு உருவானது. இந்த முறை கால்சனை வீழ்த்திய ஆனந்த் அந்த தொடரையும் வென்று அசத்தினார். முதிர்ந்த அனுபவமும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் எப்போது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தியது ஆனந்தின் இந்த வெற்றி. கிரிக்கெட்டை ரசித்துக் கொண்டாடி வந்த கோடிக்கணக்கான ரசிகர்களை களத்தில் இறங்கி விளையாட வைத்த பெருமைக்கு எப்படி சச்சின் சொந்தக்காரரோ அதுபோலத்தான் ஆனந்தும் செஸ் என ஒரு விளையாட்டு உள்ளதா என கேள்வி எழுப்பியவர்களுக்கு பிற்காலத்தில் அவரது குழந்தைகளை எல்லாம் செஸ் விளையாட வைத்த பெருமைக்குரியவர் ஆனந்தா. செஸ் போட்டிகளில் ஏராளமான இளம் சாதனையாளர்களை இந்தியா உருவாக்கி வரும் நிலையில் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியா செஸ் போட்டியில் வல்லமை மிக்க நாடாக இருக்கும் என்பதே ஆனந்தின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகளை இளம் தலைமுறையினர் நிறைவேற்றும் பட்சத்தில் அதுதான் விஸ்வநாதன் ஆனந்த் என்ற ஜாம்பவானுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.